ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு லிஸ்டிங் தான் பார்க்க போகிறோம். லைக் இது வரைக்கும் மார்வல் டிசியில் காமிக்கப்பட்ட கேரக்டர்ஸ்லேயே ரொம்பவும் பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் யார் யார். நாங்கள் நார்மலாகவே ஒரு ரியாலிட்டிவ் செம்மையாக சொல்ல போடுறா அப்படிங்கிற மாதிரியான பவர்ஃபுல்லான நார்மலான கேரக்டர்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். லிஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாமே எக்ஸ்ட்ரீம் பவரை ரீச் பண்ணாமல் நார்மலாகவே எக்ஸாம்பிள் நம்ம தோர் இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாமே பவர்ஃபுல்லான இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். லிஸ்ட்டில் நம்ம ஒன்று கெஸ் பண்ணியிருப்பாங்க மார்வல் அண்ட் டிசின்னு சொல்லும் போது. ஸோ கரெக்டாக கெஸ் பண்ணாமல் கமெண்டில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட லிஸ்ட் எப்படி கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்பர் 5 இருக்கிறது ஒண்டர் உமன். யாருமே நம்ப மாட்டீங்க ஒண்டர் உமன் ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் அப்படின்னு சொல்லி நம்ப மாட்டோம். ஆக்சுவலாக ஒண்டர் உமன் ஒரு எசென்சியல் ஆஃப் காட். ஸோ இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய குழந்தை அப்படின்னு சொல்லலாம். அந்த காடோட உடம்புல இருக்கக்கூடிய ஒரு எசன்ஸ் வந்து அந்த பக்கம் ஒண்டர் உமனோட உடம்புலையுமே இருக்குது. ப்ளஸ் தெமிஸ்கேரோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டராக இவங்க கண்டிப்பாக இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால தான் நம்ம ஃபீல் போட்டிருக்கேன். நம்பர் 4 இருக்கிறது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். டாக்டர் ஸ்ட்ரேஞ்சால் லைக் தேனோஸ் ஃபைட்டு. ஸோ தேனோஸ் வர்சஸ் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் நடக்கும்போது லைக் அவனை சோல் ஸ்டோன் யூஸ் பண்ண விடாமல் தடுத்திருக்க முடியும். அவர்கிட்ட டைம் ஸ்டோன் இருக்குது. தேனோஸை வயசான கிழவனாக கூட மாற்றிருக்கான். வித்தவுட் டைம் ஸ்டோனே செம்மையாக சண்டை போடக்கூடிய ஒரு ஆள் லைக் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு டொர்மாமு. ஸோ டொர்மாமுவே டெக்னிக்கலாக வேறு லெவலில் அடித்தவனுக்கு டைம் ஸ்டோன் இருக்கும்போது என்ன மாதிரி ஒரு பவர் இருக்குன்னு சொல்லி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். வித்தவுட் டைம் ஸ்டோனே நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வேறு லெவல் தான். அப்படி இருக்கும்போது எதுக்காக அந்த தானோஸ் ஃபைட்டில் அந்த பக்கம் அயன்மேனுக்கு அந்த சாகாமல் ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அவர் ரியாலிட்டியை காப்பாற்றணும்னு நினச்சிருக்காரு. ஸோ ரியாலிட்டியை வந்து மாற்றக்கூடாது அப்படிங்கிறது தான் சார்சர் சுப்ரீமோட ஒரு வேலையே. ஸோ சார்சர் சுப்ரீம் டெக்னிக்கலாக வந்து ரியாலிட்டியை பாதுகாக்கணும், ரியாலிட்டியை மாற்றக்கூடாது. ரியாலிட்டியை மாற்ற ட்ரை பண்ணால் அந்த மொத்த உலகமே அழிச்சிடும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து அழியறதுக்கு முயற்சிகள் இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தேனோஸ் ஃபைட்டில் பெருசாக அயன்மேனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டார். என்கேமில் கூட அவர் வந்து திரும்ப வந்துடும்போது அவர் நினச்சிருந்தா தேனோஸை ஈஸியாகவே வந்து டெஃபீட் பண்ணியிருக்கலாம். பட் அவர் அந்த ரியாலிட்டி நடந்தால் தான் லோக்கி இந்த பக்கம் டெசர்ட் எடுத்து தப்பிக்க முடியும். அதனால தான் காட் ஆஃப் மல்டிவர்ஸாகவே நம்ம லோக்கி மாற முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரியாலிட்டியாக அப்படியே விட்டுருப்பார். ஸோ அது ஒரு காரணத்தினால தான் இவரை தூக்கி நம்ம ஃபாலோ போட்டிருக்கேன். இவர் மட்டும் அந்த தேனோஸ் ஃபைட்டை ஒரு செகண்ட் முடிக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஓடிருங்க, படம் ஓடி இருக்காது. பட்டு ஒரு செகண்டில் முடிக்கக்கூடிய பவர்ஃபுல்லான கேரக்டரை கொஞ்சம் வீக்கராக காமிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த காரணத்தினால நம்ம 4. நம்ம 3 இருக்கிறது கண்டிப்பாக எல்லோருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம வாண்டா தான். ஸோ வாண்டா வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் கேரக்டர். லைக் அவங்க நார்மலாக இருக்கும்போது தேனோஸை செம்மையாக இருந்திருப்பாங்க. அதுவும் எமோஷ்னல் நார்மல் ஸ்டேட்டில் இருந்தாங்கன்னா லைக் அவங்கள யாராலுமே கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதுலேயும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் மேனஸில் பார்த்துருப்பீங்க செம்ம பவர்ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. இஸ் சூப்பர் ஓவர் ஒரு வில்லன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரொம்பவே அமேசிங்காக இருக்கும் அவங்களோட பவர் லெவல். நீங்கள் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் மேனஸ், வாண்டா விஷன், இன்ஃபினிட்டி வார் எங்கேயும் பார்த்துருந்தீங்கனாலே இந்த 4 படத்தை பார்த்தீங்கனாலே உங்களோட பவர் லெவல் தெளிவாக புரிஞ்சுருக்கும். அந்த காரணத்தினால இவங்கள தூக்கி நம்ம 3 போட்டிருக்கோம். பட் இவங்களை விடவும் 2 கேரக்டர்ஸ் செம்ம பவர்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிற 2 கேரக்டர்ஸ். நம்பர் 2 இருக்கிறது நம்ம காட் ஆஃப் தண்டர் தோர் தான்.
ஸோ காட் ஆஃப் தண்டர் தூர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே செம பவர்ஃபுல். லைக் அவர் எந்த ஒரு பீக் லெவலுமே ரீச் பண்ணாமலேயே ஜஸ்ட்டு இந்த ஸ்டார்ம் பிரேக்கரை உருவாக்குறதா மட்டுமே. ஸோ அந்த ஸ்டார்ம் பிரேக்கர் அவருக்கான ஒரு வெப்பன் தான், பட் அவரோட பவர் எக்ஸ்ட்ரீம் கிடையாது. ஸோ அது மூலியமாகவே டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை கூட டிஃபீட் பண்ணாமல் விட்ட நம்ம தானோஸை ஆல்மோஸ்ட் கில் பண்ணியிருப்பார். லைக் பஞ்சான, அதாவது பாதி உடஞ்சி கிடந்த தானோஸையுமே அவர் தான் டிஃபீட் பண்ணியிருப்பார். ஆல்மோஸ்ட் இன்ஃபினிட்டி வாரில் அந்த பக்கம் தானோஸ் தூர் வந்து பார்த்திங்கன்னா தானோஸை டிஃபீட் பண்ணியிருப்பாருங்க. சப்போஸ் அவர் தலையில் குத்தி இருந்தாருன்னா ஸ்டார்ம் பிரேக்கரோட பவரும் இவரோட பவரும் ஒன்றா சேர்ந்து கண்டிப்பாக தானோஸ் கொண்டிருக்கோம். அந்தளவுக்கு செம்ம பவர்ஃபுல்லான கேரக்டர் தான் நம்ம தூர். ஸோ இதை விட இவரோட பவர் லெவலில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் ப்ளேஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஹானரபிள் மென்ஷன்ஸ். ஸோ ஹானரபிள் மென்ஷனில் நம்ம பார்க்க போகிற கேரக்டர்ஸ் ஹல்க், டார்க் ஃபீனிக்ஸ். ஸோ இந்த ஹல்க், டார்க் ஃபீனிக்ஸ் இந்த 2 கேரக்டர்ஸையுமே நான் போடுறதுக்கான காரணம் டார்க் ஃபீனிக்ஸ் ஒரு வில்லன். ஸோ இந்த டார்க் ஃபீனிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீன் கிரேவோட லெவல்லையே கிட்டத்தட்ட ஒரு பவர் அல்டிமேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பவர் அல்டிமேட் இந்த லிஸ்ட்டில் வராத அந்த காரணத்தினால தான் இந்த 2 பேரையுமே தூக்கி நம்ம ஹானரபிள் மென்ஷனில் போட்டிருக்கேன். அதனால தான் இந்த லிஸ்ட்டில் சேர்த்துல ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கிறது நம்ம சூப்பர்மேன் தான். ஸோ சூப்பர்மேனால் லைக் டிசி ரியாலிட்டியவே அடித்து உடைக்க முடியும். அவரோட ப்ரைம் ரிலீஃப் சொன்னால் வந்து நீங்கள் வந்து அவரை வந்து யூஸ் பண்ணலாம். லைக் டிசிஆல்ட்டியாகவே அவரோட ஹூப் மூலியமா 5th டைமென்ஷன்லேருந்து 6th டைமென்ஷனுக்கு காமிக்கில் வந்திருக்காரு. லைக் இந்த அடிஷ்னல் ஷீட் வாங்கி எழுதலாம். அதுலேயும் நெகட்டிவ் ரேஜ் ஆஃப் சூப்பர்மேன்லாம் செம்ம பவர்ஃபுல். பட்டு அதுலேயும் அவர் இவ்வளோ மாறுறாருன்னா செம்ம இன்ஜஸ்டிஸ் சூப்பர்மேன்லாம் வந்தாருன்னா செம்மையாக இருக்கும். கிரிப்டனைட் ஒன்றே இவருக்கு வீக்னஸ் ஆகிருக்கு. அந்த கிரிப்டனைட்டை கூட இவரால் ஆல்மோஸ்ட் எதிர்த்து நிற்க முடியும். பேட்மேன் வர்சஸ் சூப்பர்மேனில் எப்படி தெரிவிங்க. அதை தாண்டி சூப்பர்மேன் பவர்டு கேரக்டர். லைக் அவரை மனுஷனாக அது மாற்றுமே தவிர அதை கொல்லுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்பவே பவர் அல்டிமேட்டாக யூஸ் பண்ணாதான் கொல்லுமே. அல்டிமேட்டாக அந்த பவரை யூஸே பண்ணக்கூடாது. ஏன்னா அல்டிமேட்டாக பவரை யூஸ் பண்ணால் சூப்பர்மேன் சாகிறதுமே தாண்டி அந்த பவரை யூஸ் பண்ணுறவங்களோட உடம்புலையுமே பக்கம் ஒரு கேன்சர் செல்ஸை பக்கம் உடம்புல வந்து கிரிப்டனைட் கிரியேட் பண்ணி விட்டுற அந்த காரணத்தினால தான் இதை தூக்கி நம்ம 1ல் போட்டிருக்கேன். ஸோ அந்த கிரிப்டனைட்டை ஃபுல் பவரில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து இந்த சாகடிக்கவே முடியும். அதை தாண்டி எந்த ஒரு விஷயத்தாலையுமே அந்த இருக்கும் சாகடிக்கவே முடியாது. கிரிப்டனைட் இஸ் ஒன்லி வீக்னஸ் ஆஃப் சூப்பர்மேன். அதுலேயும் 1 பில்லியன் சூப்பர்மேனுக்குலாம் கண்டிப்பாக அது வீக்னஸே கிடையாது. நெகட்டிவ் சூப்பர்மேன் டாக்ஸிட் வாரில் அவரோட ஃபுல் பவர் இல்லை, அவரோட 50% பவரை அட்டைன் பண்ணதுக்கே அவரோட நார்மல் இதை எடுத்து மட்டும் நான் நம்ம 1 போட்டிருக்கேன். நெகட்டிவ் சூப்பர்மேன் அந்த டாக்ஸிட் வாரில் வந்தவரையும் நான் கணக்கில் சேர்த்தேன்னா கிரிப்டனைட் கூட அவருக்கு வீக்னஸே கிடையாது. நெகட்டிவ் சூப்பர்மேனுங்கிறவர் நெகட்டிவ் கேரக்டர் கிடையாது. அவரோட பவர் லெவலில் ஒரு 50% அட்டாக் பண்ண ஒரு சூப்பர்மேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச சூப்பர்மேன் எப்போதுமே இந்த பக்கம் நார்மல் பட் வெரி பவர்ஃபுல் அப்படிங்கிற லிஸ்ட்டில் கண்டிப்பாக வந்து ரொம்பவே செம்மையாக இருப்பார். கண்டிப்பாக இப்போதான் நம்ம 1 பிளேஸில் இருக்கணும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால இதுக்கு நம்ம 1 போட்டிருக்கேன். டிசி அப்டேட்ஸு இந்த ஃப்ரில்லி போட்ஸ் பண்ணோட கடைசி 2 எபிசோட் ரிவ்யூ அப்படின்னு இன்னும் நிறைய விஷயங்கள் பெண்டிங் இருக்குது. எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அனலைஸ் பண்ணுவோம். வீடியோ போடுறதுக்கான காரணம் எக்ஸாம் மற்றும் கோல்டு. இனிமேல் ரெகுலராக வீடியோ வந்துடும்.